விதை என்பது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் fertilized matured ovule packed with sufficient food materials and protected by the seed coat அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இலை, தண்டு, வேர் பகுதி கொண்ட ஒரு சிறிய அளவிலான தாவரம், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் விதை உரையினால் பாதுகாக்கப்பட்டு மரத்திலிருந்தோ அல்லது செடியிலிருந்து விழுவதோ விதை என்பார்கள். ஆகவே அந்த விதை மண்ணில் விழுந்தவுடன் அதற்கு தேவையான காற்று, வெப்பம், ஈரம் ஆகியவை கிடைத்தவுடன் முளைத்து வரும். வேர் வெளியே வரும், இலை வெளியே வரும். பிறகு அது செடியாக வளர்ந்து மகசூலை கொடுக்க வல்லது. ஆக இந்த விதையின் வீரியத்தை பொறுத்துதான் செடியின் வீரியமும் அமையும். இந்த விதையின் வீரியத்தை எப்படி அதிகப்படுத்துவது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் இந்த விதை மையத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். விதை வீரியமேற்றுதல் என்பது விதையை நீரில் மூழ்க வைத்து குறிப்பிட்ட நேரம் அதை அப்படியே விடுவது. பயறு வகை பயிர்களை 3 மணி நேரம், அப்புறம் காய்கறி பயிர்களில் உதாரணத்துக்கு தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் போன்ற விதைகளை 24 மணி நேரமும் நீரில் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வைத்த விதைகளை உடனடியாக நாம் ஒரு நாள் நிழலில் காய வைக்க வேண்டும், பின்பு ஒரு நாள் வெயிலில் காய வைக்க வேண்டும். அப்படி காய வைத்தால் முதலில் என்ன ஈரப்பதம் இருந்ததோ அதே ஈரப்பதத்திற்கு அந்த விதைகள் சேரும். இப்படி செய்வதனால் இந்த விதைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று பார்த்தீர்களானால், அந்த நீரை அந்த விதைகள் உறிஞ்சியவுடன் அதற்குள் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். பிறகு டிஎன்ஏ ரிப்பேர், மைட்டோகாண்ட்ரியா ரிப்பேர் ஆகிய பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் அந்த விதைக்குள்ள நடக்கும். இதனால சுமாரான வீரியம் உள்ள விதைகள் கூட நல்ல வீரியம் உள்ள விதைகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை நம்ம அந்த விதைக்கு கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு விதை முளைப்பு திறன் அதிகமாகும், செடிகளின் வளர்ச்சியும் அதிகமாகும். இதனால உங்களுக்கு மகசூல் வரை அதனோட பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி செய்யக்கூடிய திட்டத்தை விதை வீரியமேற்றுதல் என்று சொல்லுவார்கள். அடுத்த தொழில்நுட்பம் என்னவென்று கேட்டீர்களானால், விதை முலாம் பூசுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விதை அமிர்தம் எனும் ஒரு திரவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விதை அமிர்த திரவத்தை ஒவ்வொரு கிராப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு செடி வகைக்கு ஏற்ற மாதிரி அந்த விதைகளை இதை கொண்டு முலாம் பூச வேண்டும். அதாவது 25 ml விதை அமிர்தத்தை கொண்டு நாம் நெல்லை முலாம் பூசலாம். 10 மில்லி விதை அமிர்தத்தை கொண்டு பயிர் வகை பயிர்களை, உதாரணத்துக்கு உளுந்து, பச்சைப்பயிறு ஆகியவற்றை முலாம் பூசலாம். இது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அளவீடு உள்ளது. இந்த திரவத்தை ஊற்றிவிட்டு கையுறையிட்ட கைகளால் நன்கு கலந்து விட்டால் அனைத்து விதைகளிலும் இந்த திரவம் பரவிவிடும். அது சிவந்த நிறத்துக்கு மாறிவிடும். இப்படிப்பட்ட விதைகளை நாம் 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ள காய வச்சு அதை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதை உடனேயும் விதைக்கலாம், இல்லை 2-3 மாதம் கழித்தும் கூட நீங்கள் விதைக்கலாம். இந்த விதையை பூசப்பட்ட விதைகள் என்ன ஆகும் என்றால், தண்ணியை அதிக அளவில் குறைந்த நேரத்தில் உறிஞ்சிக்கொள்ளும். அந்த உறிஞ்சு கொண்ட பிறகு அது வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்தும். அதிகமான வேர் வளர்ச்சி வரும், முளைப்புத்திறன் அதிகமாகும். முளைப்புத்திறன் அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு யூனிட் ஏரியா, உதாரணத்துக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயரில் 8 செடி இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 10 செடி கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த செடியின் வளர்ச்சி விகிதமும் வீரியமும் அதிகமாகும். இப்படி அதிக வீரியம் கொண்ட செடிகள் பிற்காலத்தில் வரக்கூடிய பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சி தாக்குதலோ அல்லது சிறிய வறட்சி காலமோ ஏற்பட்டாலும் அதையும் தாங்கி வளரக்கூடிய தன்மையை அவை கொண்டிருக்கும். 3வது தொழில்நுட்பம் எங்ககிட்ட என்ன இருக்குன்னா, இது விதை அடர் முலாம் பூசுதல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சீட் பெல்லட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லேயராக அந்த விதையை ஈரப்படுத்துவோம். அதுக்கடுத்து ஒரு மாவு பொருள் கொண்டு ஒரு முலாம் பூசுவோம். இப்படி 8 லேயர் 24 லேயர் அப்படி செய்யக்கூடிய வகையில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு 1 கிலோ விதை 8 கிலோவா அதிகரிக்கும். விதை எடை அதிகரிக்கும். நாம் 3 வகையான தொழில்நுட்பங்களை இங்கே பார்த்தோம். ஒன்று விதை முலாம் பூசுதல் அல்லது கோட்டிங் என்று சொல்வார்கள். விதை வீரியமேற்றுதல் என்பது பிரைமிங் என்று சொல்வார்கள். விதை அடர்முலாம் பூசுதல் என்பது பெல்லட்டிங் என்று சொல்வார்கள். நீங்களே பார்த்தால் தெரியும், இது பாஜ்ரா, அதாவது கம்பு விதைகள். இதை நிறமேற்றி இருக்கிறோம். இது விதை அமிர்தத்தை கொண்டு நிறமேற்றி இருக்கிறோம்.
இது வந்து நிறம் மாறி இருக்காது. இது நீரில் ஊற வைத்து பின் காய வைத்தது பிரைமிங் என்று சொல்வார்கள். பெல்லட்டிங் என்பது இதை விட நல்ல பெரிய விதைகளாக இருக்கும். இது 1 கிலோ விதை என்றால் இது 4 கிலோவாக மாறி இருக்கும். இந்த மாதிரி பெல்லட்டிங் அல்லது அடர் முலாம் பூசப்பட்ட விதைகளை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா ஒரே ஒரு விதை மட்டும் கரெக்டாக விழுந்துட்டு போகும் உங்களுக்கு. ஸோ மெக்கானிக்கல் சோயிங் அல்லது ப்ரிசிஷன் சோயிங் இந்த 2 கான்செப்டுக்கும் வந்து இந்த சீட் பெல்லட்டிங் அல்லது வந்து விதை அடர் முலாம் பூசுதல் அப்படிங்கிற தொழில்நுட்பம் உபயோககரமாக இருக்கும்.